வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய ஆன்மாவிற்கு ஆறுதல் தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய அன்றாட உழைப்பு, கவலைகள், போராட்டங்கள் நிறைந்த இந்த பயணத்தின் இந்த விசேஷமான நாளில் நம்மை தேற்றும் ஒரு உன்னத உறவை நாடி வந்திருக்கிறோம். உலகத்தின் இரைச்சலில் இருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு நாம் இப்போது உற்று நோக்க போவது அன்பின் உன்னத ஊற்றாக நமக்கு ஈடாக கொடுக்கப்பட்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயத்தை தான். அது மனித குலத்தின் பாவங்களை சுமக்க துணிந்த இதயம், சிலுவையில் நமக்காய் ஈட்டியால் குத்தப்பட்டு இரக்கத்தையும் மீட்பையும் உலகுக்கு திறந்து விட்டது. இன்று நாம் அந்த அன்பு நிறைந்த இருதயத்தின் முன் மண்டியிட்டு நம் வாழ்வின் எல்லா பாரங்களையும், பாவங்களுக்கான குற்ற உணர்ச்சிகளையும், எதிர்காலத்தை பற்றிய அச்சங்களையும் அவரது பாதங்களில் வைக்க வந்திருக்கிறோம். ஏனெனில் அங்குதான் நம்முடைய ஆன்மாவுக்கு தேவையான அமைதி, மன்னிப்பு மற்றும் நிரந்தர ஆறுதல் நிறைந்து வழிகிறது. அனைவரும் இணைந்து நம் ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயத்தின் அன்பை ஆராதிப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் இறை வார்த்தை கூறுகின்றது: பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தின் பேரரசர் இயேசுவின் திரு இருதயத்தில் இருந்து வெளிப்படும் அழைப்பு இது. இந்த உலகத்தில் நாம் சுமக்கும் பாரங்கள் ஏராளம். கவலைகள், நோய்கள், தோல்விகள், பிரிவின் வலிகள், மன்னிக்க முடியாத குற்ற உணர்வுகள். இந்த சுமையை தாங்கி தளர்ந்து போகும் நம்மை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள். இயேசுவின் இதயம் நம் பாவங்களை சுமக்க துணிந்த ஒரு தன்னலமற்ற அன்பின் கருவூலம். கல்வாரி பலியில் அது திறக்கப்பட்ட போது அதன் இரத்தமும் நீரும் நம் ஒவ்வொருவரின் மீட்புக்காகவும் வழிந்தோடியது. இன்றும் அவர் இதயம் நமக்காய் கருணையுடன் துடித்துக் கொண்டிருக்கிறது. அவரது பாதையில் நடக்க துணியும் போது நாம் காணும் நிம்மதியும் இளைப்பாறுதலும் விலை மதிப்பற்றது. இன்று இந்த திரு இருதயத்தின் காலடியில் நம் பாரங்களையும் குற்ற உணர்ச்சிகளையும் வைத்து விடுவோம். ஏனெனில் அவரது இதயத்தில் அமைதி, மன்னிப்பு மற்றும் நிரந்தர ஆறுதல் எப்போதும் கொட்டி கிடக்கின்றன. இந்த அன்பை நாம் நாடும் போது நம் வாழ்வின் போராட்டங்களுக்கு பின் ஒரு நிம்மதியான இளைப்பாறுதல் நிச்சயம் கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். மிகவும் கருணையும் இரக்கமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களுக்காக இரத்தத்தையும் நீரையும் சிந்திய உமது அன்பு நிறைந்த இருதயத்தை வணங்கி உமது கல்வாரி தியாகத்தின் காலடியில் எங்களை தாழ்த்துகின்றோம். பாவங்களுக்காக ஈட்டியால் குத்தப்பட்ட உமது இதயம் இன்று எங்கள் வாழ்வின் அனைத்து தேவைகளுக்கும் அடைக்கலமாகவும் ஆறுதலின் ஊற்றாகவும் இருக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எங்கள் உன்னத அன்பு தந்தையே, உலகத்தை படைத்து அதன் மீது அக்கறை கொண்டுள்ள உமது மகா அன்புக்கு நன்றி கூறுகின்றோம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்க எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை உணர்கின்றோம். இறைவா, அறியாமல் நாங்கள் செய்த பாவங்களையும் உம்மை பிரியப்படுத்தாத எல்லா செயல்களையும் மன்னித்தருளும். எங்களை தீமையிலிருந்து விலக்கி உம்முடைய நன்மைக்காகவும் மகிமைக்காகவும் வாழும்
ஞானத்தை எங்களுக்கு கொடுத்தருளும். உமது பரிசுத்த ஆவியின் துணையால் நாங்கள் கேட்கும் அனைத்து மன்றாட்டுகளுக்கும் செவி சாய்த்து உமது சித்தத்தின்படி எங்களுக்கு பதில் அளித்தருளும். இயேசுவின் புனித இருதயமே, எங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் ஆட்சிக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள் என குடும்ப உறவுகள் அனைத்திலும் உன்னதமான அன்பையும் புரிந்துணர்வையும் விட்டு கொடுத்தலையும் பொழிய செய்தருளும். பிரிவினையை உண்டாக்கும் சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடித்து எங்கள் வீடுகளில் சமாதானமும் சந்தோஷமும் ஒற்றுமையும் என்றும் நிலைத்திருக்க செய்யும். உம்முடைய பிரசன்னம் எங்கள் குடும்பத்தின் நடுவே என்றும் நிலைத்து எங்களுக்கு வரும் துன்பங்கள் அனைத்திலும் இருந்தும் எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சர்வ வல்லமை நிறைந்த தந்தையே, பிள்ளை செல்வத்தை நாடி ஏக்கத்துடன் காத்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை உம் திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். வாழ்வின் பெரும் ஆசீர்வாதமான பிள்ளை பாக்கியத்தை உமது சித்தம் இருந்தால் அவர்களுக்கு அளித்தருளும். கருத்தரிக்கும் அற்புதத்தை நிகழ்த்தி ஆரோக்கியமான குழந்தைகளை அவர்கள் பெற்றெடுக்க அருள் புரியும். குழந்தைகளை உம்முடைய மகிமைக்காக உமது வழியில் வளர்க்கும் பொறுப்பையும் பலனையும் அவர்களுக்கு கொடுத்தருளும். ஞானத்தின் ஊற்றே, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் பெற்றிடவும் செய்யும். சகல விதமான தீய பழக்கங்களில் இருந்தும் உலக மாயைகளில் இருந்தும் தவறான நண்பர்களிடம் இருந்தும் அவர்களை விடுவித்து உம்முடைய அன்பின் நிழலில் வளர செய்யும். அவர்கள் பெற்றோரையும் பெரியோர்களையும் மதித்து நடக்கும் நல்ல ஒழுக்கத்தையும் கீழ்ப்படிதலையும் அவர்களுள் வளர செய்து நாளைய சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாய் மாற்றியருளும். சுகமளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, நீர் பெரிய மருத்துவர், நீர் குணப்படுத்த வல்லவர். உமது அன்பு நிறைந்த இதயத்தின் ஆழத்தில் இருந்து எழும் இரக்கத்தை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். தீராத நோய்களால், வேதனைகளால், பலவீனங்களால் தவிக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக இப்போது உம்மிடம் வருகின்றோம். ஆண்டவரே, உமது வல்லமையால் அவர்களை தொட்டு குணப்படுத்தி அருளும். அவருடைய திவ்ய காயங்களால் எங்களுக்கு சுகம் உண்டாயிற்று என்ற உம்முடைய வாக்குறுதியின் பேரில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது சிலுவையின் தழும்புகளில் இருந்து வழிந்தோடிய வல்லமையை தொட்டு இன்று உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுகம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளின் உடலின் ஆழமாக வேரூன்றி உள்ள நீண்ட கால நோய்கள், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதிகள், தீராத வலிகள் யாவற்றையும் உமது திரு இருதயத்தின் அன்பிற்கினிய ஒளியால் சுட்டெரித்தருளும். சரீரத்தில் எங்கெல்லாம் பலவீனம், சோர்வு, கிருமிகளின் ஆதிக்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உமது பரிசுத்த இரத்தத்தை தெளித்து ஒவ்வொரு அணுவிலும் சுகத்தையும் புது பலத்தையும் உண்டாக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உடல் நல பாதிப்பை ஏற்படுத்தும் மனச்சோர்வு, பதட்டம், மன இறுக்கம் போன்ற மனதின் நோய்கள் அனைத்தையும் உமது சமாதானத்தால் நிரப்பி அவற்றை அப்புறப்படுத்தியருளும். நோய்களினால் ஏற்பட்டிருக்கும் தழும்புகள், வடுக்கள் மற்றும் உள்ளுறுப்பு பாதிப்புகள் அனைத்தையும் அற்புதமாக சீரமைத்து முழுமையான சுகத்தை அளித்தருளும். மீட்பரின் இதயமாகிய இயேசுவே, நீர் இரக்கத்தின் அதிபதி. உமது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பிள்ளைகளை விட்டு சகல விதமான நோய்களின் ஆவிகளும் மரணத்தின் பிடிகளும் இப்போதே வெளியேறும்படி ஆணையிடுகிறோம். சுகமடைந்த பின் இந்த உடலை உமது நாமம் மகிமைப்படுத்தும்படி பரிசுத்தமாக பயன்படுத்த நல்ல உடல் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் என்றென்றும் காத்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்களுக்கு சுகமும் பூரண உடல் நலமும் தந்தருளும். வாழ்வாதாரத்தை அருள்பவரே,
தகுந்த வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் தங்கள் திறமைக்கும் கல்விக்கும் ஏற்ற நல்ல வேலையை விரைவில் கண்டடைய செய்யும். வேலையில் நேர்மையோடும் நாணயத்தோடும் உழைத்து தங்கள் குடும்பங்களை உயர்த்தி அதிலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்த அவர்களுக்கு உதவியருளும். வளர்ச்சியை தருபவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆரம்பித்திருக்கும் தொழில்கள், வியாபாரங்கள் மற்றும் முயற்சிகள் அனைத்திலும் உமது ஆசீர்வாதத்தை ஊற்றி அவற்றை பன்மடங்காக பெருக செய்தருளும். அவர்கள் தொழிலில் நாணயமாகவும் உண்மையாகவும் நடக்க கிருபை தாரும். அவர்கள் அடையும் வளர்ச்சியானது பிறருக்கு உதவியாகவும் அநேகருக்கு வேலை வாய்ப்பை தருவதாகவும் அமைய செய்து உமது அரசாட்சி இவ்வுலகில் பெருகட்டும். விடுதலையின் நாயகனே, கடன் சுமையால் கலங்கி தவிக்கும் உம்முடைய பிள்ளைகளின் கூக்குரலை கேட்டருளும். பொருளாதார நெருக்கடிகள், பண கஷ்டம் ஆகியவற்றில் இருந்து அவர்களுக்கு முழுமையான விடுதலையை தந்தருளும். கடன்களை விரைவில் அடைக்க தேவையான வழிகளையும் வருமானத்தையும் அதிசயமான விதத்தில் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தருளும். பணத்தை ஞானத்துடன் நிர்வகிக்கும் பொறுப்புணர்வையும் பேராசைக்கு இடம் கொடாத மனதையும் அவர்களுக்கு அளித்தருளும். உமது அன்பிலும் வல்லமையிலும் பற்றி எரியும் இயேசுவின் திரு இருதயமே, நீர் பாவத்தையும் மரணத்தையும் வெற்றி கொண்ட நித்திய இறைவன். நீர் சிலுவையில் சிந்திய பரிசுத்த இரத்தத்தால் இந்த உலகத்தின் ஆளுகைகள், அதிகாரங்கள், இருளின் சக்திகள் அனைத்தையும் நிர்மூலமாக்கியவர். மன்னிக்க முடியாத அன்பின் இயேசுவே, உமது மகத்தான அதிகாரத்தை நம்பி நாங்கள் இப்போது உம்முடைய திருப்பாதம் முன் வருகின்றோம். உமது பிள்ளைகளாகிய எங்களை பில்லி சூனியம், ஏவல், சாபம், வஞ்சக கிரியைகள், தீய மந்திரவாதிகளின் சக்தி மற்றும் கண்ணுக்கு தெரியாத கட்டுகள் ஆகியவற்றின் பிடியிலிருந்து முற்றிலுமாக விடுவிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். வழிகாட்டியான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தரை வழியாகவும் வான் வழியாகவோ கடல் வழியாகவோ மேற்கொள்ளும் எல்லா பயணங்களிலும் உமது தேவ தூதர்களின் பாதுகாப்பை அனுப்பி வழிநடத்தியருளும். விபத்துகள், ஆபத்துகள் ஆகிய தீமைகள் அணுகாதபடி அவர்களை பாதுகாத்து பாதுகாப்பான பயணத்தை நிறைவு செய்து அவர்களை மகிழ்ச்சியோடு மீண்டும் வீட்டிற்கு திரும்ப செய்தருளும். பரிசுத்த ஆவியானவரை, நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்மோடு நெருங்கி பேசும் ஜெபிக்கும் ஆவியின் வரத்தை எங்களுக்கு பொழிந்தருளும். ஜெபத்தில் கவன சிதறல் ஏற்படாதபடி முழு மனதோடு உம்மை நாட எங்களுக்கு உதவியருளும். உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போது ஆழமான வெளிப்பாடுகளை தந்து எங்களை ஆன்மீக ரீதியில் பலப்படுத்தியருளும். இடைவிடாமல் ஜெபிக்கவும் பிறருக்காக பரிந்து பேசவும் தேவையான வல்லமையை எங்களுக்கு கொடுத்தருளும். மாசற்ற இயேசுவின் திரு இருதயமே, அன்பில் பற்றி எரியும் எங்கள் புகலிடமே, நாங்கள் கேட்ட அனைத்து மன்றாட்டுகளையும் உமது பாதத்தில் வைக்கின்றோம். எங்கள் வாழ்வின் கடினமான தருணங்களில் உமது திறக்கப்பட்ட காயங்களில் எங்கள் தலைகளை சாய்த்து இளைப்பாறுதல் தேட எங்களுக்கு அருள் தாரும். உமது இருதயத்தில் இருக்கும் அன்பு, தயை, பொறுமை ஆகியவற்றை எங்கள் சொந்த வாழ்க்கையில் பிரதிபலிக்க எங்களுக்கு பலம் தாரும். உமது ஆசீர்வாதம் எங்கள் குடும்பங்கள், எங்கள் தொழில்கள், எங்கள் எதிர்காலம் மற்றும் எங்கள் பயணங்கள் அனைத்தின் மீதும் நிலைத்திருக்கட்டும். எங்களை முழுமையாக உமது திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இனி எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு உகந்ததாய் வாழவும் உமது அன்பை பரப்பவும் எங்களுக்கு துணை நில்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக.
ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 2. கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 3. நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 4. அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக.
இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்பத் துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய தொடர் மன்றாட்டு. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திரு வயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிகளும் முற்றுமுறிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மன நோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை இடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றியெறியும் அன்பினாலும் எமது இடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும்,
தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுள்ளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தினின்று அல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மைத்தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகளுடைய நல்ல பிள்ளைகளாய்
வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கி அருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை, மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடமிருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடம் இருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கெட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிற வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடமிருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையே புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருள் ஒளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்கள் என ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்கள் இனங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் ஒரு கோடி முனை முதல் மறுகோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியை முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ், அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமீன். இயேசுவின் இருதயத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுநாதருடைய திரு இருதயத்திற்கு அடியேன் என்னை முழுவதும் கையளித்து ஒப்பு கொடுக்கிறேன். என்னில் உள்ளதும் எனக்குள்ளதுமான சகலமும் அத்திரு இருதயத்தையே சிநேகித்து ஸ்துதித்து வணங்கும்படியாக என்னையும் என் உயிரையும் என் கிரியைகள் முதல் எனக்கு வரும் துன்ப வருத்தங்கள் சகலமும் அத்திரு இருதயத்துக்கு பாத காணிக்கையாக வைக்கிறேன். திவ்ய இருதயத்திற்கு முழுவதும் சொந்தமாயிருப்பதும் அதற்கு மனத்தாங்கள் வருவிக்க கூடிய சகலத்தையும் முழு மனதோடே அருவருத்து தள்ளி அத்திரு இருதயத்தின் மட்டில் எனக்குள்ள சிநேகத்தை காண்பிக்க சகலமும் செய்வேன் என்பதும் சற்றும் மாறாத என் தீர்மானமே. ஓ மதுரமான திரு இருதயமே, இனி மேலாக
என் சிநேகத்துக்கெல்லாம் முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஏக காவல், எனது இரட்சணியத்தின் தளராத நம்பிக்கை நீரே. என் பலவீனத்தை தாங்கும் ஔடதம் நீரே. என் வாழ்நாட்களில் நான் செய்யும் குற்றங்குறைகளை பரிகரிப்பவர் நீரே. என் உயிர் பிரியும் வேளையில் எனக்கு ஸ்திரமான அடைக்கலம் நீரே. ஓ தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உமது பிதாவின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோப அக்கினை என் மேல் விழாதபடி தடுத்தருளும். ஓ சிநேக பிரளயமான இயேசுவின் திரு இருதயமே, என் பலவீனத்தை பார்க்கையில் எனக்கு முற்றும் பயமும், உமது தயாளத்தை நினைக்கையில் எனக்கு முழு நம்பிக்கையும் வருவதினாலே என் நம்பிக்கையாவும் உமது பேரில் வைக்கிறேன். ஆனதினால் உமக்கு பிரியமற்றதும் விரோதமானது எதுவும் என்னிடத்தில் இருந்தால் அதை உமது சிநேக நெருப்பால் சுட்டெரித்தருளும். நான் உம்மை என்றும் பிரியாமல் இருக்கும்படி உமது தூய சிநேகத்தை என் இருதயத்தில் பதிப்பித்தருளும். நான் உமது சொந்த அடிமையாக ஜீவிப்பதும் சாவதுமே என் சர்வ பாக்கியமாக செய்ய ஆசிப்பதினாலே என் பெயரை உமது திரு இருதயத்தில் எழுதி வைத்தருள்வீர் என்று உமது தயாள இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன் சுவாமி. ஆமீன். இரக்கத்திற்கான ஜெபம். எவனிடம் பிரசன்னமாயிருப்போமோ அவன் மட்டில் இறங்குவோம். எவன் மீது இரக்கமாயிருக்க திருவுள்ளம் கொள்வாயோ அவன் மேல் இரக்கம் வைப்போம். என்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும். என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும். என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும். என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். என் கணவன் மீது இரக்கமாயிரும். என் மனைவி மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும். என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும். என் அருகில் வசிக்கும் குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. ஆண்டவரே, உம் இரக்கத்திற்கு கெடு வைக்காமல் என் மனம் போல எனக்கு நாளை குறிக்காமல், ஆண்டவரே நீர் பொறுமை உள்ளவராயிருப்பதனால் நான் மனம் வருந்தி கண்ணீர் சிந்தி உம் இரக்கத்திற்காக உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் முன்னோரின் மீது இரக்கமாயிரும். அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுகளின் மீது இரக்கமாயிரும். அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும். அவர்கள் செய்த தீச்செயல்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. விரும்புகிறவனாலும் அன்று, உழைக்கிறவனாலும் அன்று, இரக்கம் வைக்கும் கடவுளாலே எதுவுமாகும் என்ற இயேசுவே இரக்கமாயிரும். என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும். என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும். நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும். நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும். என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும். வேலை செய்யும் நிறுவனங்களின் மீது இரக்கமாயிரும். அதன் உடைமைகள் மீது இரக்கமாயிரும். வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும். வருமானங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. எனக்குண்டான அனைத்து சொத்துகளின் மீது இரக்கமாயிரும். நிலத்தின் மீது இரக்கமாயிரும். அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும். அதில் செய்யும் விவசாயங்களின் மீது இரக்கமாயிரும். எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள் மீது இரக்கமாயிரும். என் வீட்டில் உள்ள அனைத்து உடைமைகள் மீதும் இரக்கமாயிரும். எவனுக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவனுக்கு இரக்கம் காட்டுவேன். எவனுக்கு கருணை புரிய விரும்புகிறேனோ
அவனுக்கு கருணை புரிவேன். என்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பங்கு தந்தையின் மீது இரக்கமாயிரும். எங்கள் பங்கில் உள்ள கன்னியர்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் பங்கு மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அனைத்து குருக்கள் துறவிகள் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் ஆயர்கள் மீது இரக்கமாயிரும். கர்தினால்கள் மீது இரக்கமாயிரும். பாப்பரசர் மீது இரக்கமாயிரும். அனைத்து பொதுநிலை ஊழியர்கள் மீது இரக்கமாயிரும். அனைத்து தியான மடங்களின் மீதும் இரக்கமாயிரும். எல்லா தியான குருக்களின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன். மன்னிப்பு ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர், எங்கள் சகோதர சகோதரிகள் வழிவந்த எல்லா குற்றங்குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தி அருளும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர், எங்கள் சகோதர சகோதரிகள் வழிவந்த எல்லா குற்றங்குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தி அருளும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர், எங்கள் சகோதர சகோதரிகள் வழிவந்த எல்லா குற்றங்குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தி அருளும். உத்தரிக்கிற ஆத்துமங்களுக்காக ஜெபம். திவ்ய இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆத்துமங்கள் பேரில் இரக்கமாயிரும். தாவீது அரசனின் புத்திரனாகிய இயேசுவே, சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திருக்காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கிற ஆத்துமங்களின் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி. தேவரீர் அன்று சிலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் பச்சாதாப கள்வனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆத்துமங்களின் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது பிரதியற்ற தரிசனையின் பாக்கியத்தில் சேர்த்தருளும். அங்கே சகல புனிதர்களோடேயும் சமனசுகளோடேயும் அவர்கள் சதா காலமும் தேவரீரை வாழ்த்தி ஸ்துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமீன். உன்னதத்தில் வீற்றிருக்கும் பிதாவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆத்துமங்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத திரு இரத்தத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பரிசுத்தரே, சர்வ வல்லப பரிசுத்தரே, அச்சமான பரிசுத்தரே சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்கு பொறுத்தலை தந்தருளும். மரித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிட்டருளும். ஆமீன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீதும் உங்கள் குடும்பங்கள் மீதும் உங்கள் தொழில் மற்றும் தேவைகள் அனைத்தின் மீதும் நிலைத்திருக்கட்டும். ஆமீன்.